வணக்கம் மகர ராசிக்காரங்களே. ஜூன் 2026 ராசி பலனை பார்த்தா உங்களுக்கு இந்த மாசம் ஒரு சராசரி வெற்றி ஆவரேஜ் சக்சஸ் கிடைக்க போற ஒரு மிடில் கிளாஸ் மாசமா தான் இருக்க போதுங்க. வேலையில பார்த்தா சும்மா கெத்து காட்டுற மாதிரி ஒரு சில லாபங்கள் வந்து சேரும். பதவி உயர்வு, ப்ரொமோஷன், அப்புறம் மத்த சலுகைகள்னு உங்க ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்க போகுது. உழைப்பவர் எவரும் தளர்வுறார்னு சொல்ற மாதிரி உங்க உழைப்பு வீண் போகாதுங்க. ஆனா பிசினஸ் பண்றவங்களுக்கு அப்படியே உல்டாவா பெரிய லாபமும் இல்லாம அதே சமயம் லாஸும் இல்லாம ஒரு மாதிரி நியூட்ரல் லெவல்ல தான் வண்டி ஓடும். என்னதான் நீங்க லாபம் எடுத்தாலும் அதுல ஒரு முழு மனதிருப்தி இல்லாம ஏதோ ஒன்னு குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அட போங்கப்பா, இந்த மாசம் காம்படிட்டிவ் எக்ஸாம் பக்கம் தலை வச்சு கூட படுக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு சவால்ல போய் மாட்டிக்கிறதுக்கு பதிலா உங்க ரெகுலர் ஒர்க்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுனீங்கன்னா ஒரு ஸ்டேபிலிட்டி கிடைக்கும். கற்க கசடறன்னு சொன்னாலும் இப்போதைக்கு வழக்கமான வேலையில மட்டும் கவனம் செலுத்துறது தான் உங்க ஃபியூச்சர் வாய்ப்புகளுக்கு ரொம்பவே நல்லது. குடும்பத்துல பார்த்தா ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனையால சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால விட்டு கொடுத்து போனா கெட்டு போக மாட்டோம்னு நினைச்சு போங்க. லவ் மேட்டர்லயும் சரி, மேரேஜ் லைஃப்லயும் சரி, இந்த மாசம் ஒரு மாதிரி டல்லா தான் இருக்கும். மங்களகரமான பலன்கள் எதுவும் பெருசா அமையாம சாதகமான சூழ்நிலை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பணம் காசு விஷயத்துல பார்த்தா நிதி ஓட்டம் அந்த அளவுக்கு ஒன்றும் சாதகமா இல்ல. குடும்ப பொறுப்புகள் அப்படியே மலை மாதிரி ஏறிக்கிட்டே போறதுனால ஒரு பெரிய சுமை உங்க தோள்ல வந்து உட்கார போகுது. வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற மாதிரி உங்க தேவைகளை பூர்த்தி செய்ய வேற வழி இல்லாம கடன் வாங்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அது உங்களை இன்னும் பெரிய சுமையில தள்ளி மன உளைச்சலை கொடுத்துடும். சனி பகவான் அருளால பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் எதையும் சமாளிக்க உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஆனா ஆரோக்கியத்தை இன்னும் தெம்பா வச்சுக்க தியானம், யோகா இல்ல சாமி கும்பிடுறதுன்னு ஏதாச்சும் ஒண்ணுல மனச வைங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு டென்ஷனை குறைச்சு நிம்மதியா இருக்க பாருங்க. எல்லாம் ஒரு நாள் சரியாகிடும். வாழ்க வளமுடன். வணக்கம் கும்பராசிக்காரங்களே. ஜூன் 2026 ராசி பலனை பார்த்தா உங்களுக்கு இந்த மாசம் சும்மா அக்னி நட்சத்திரம் மாதிரி செம்ம டஃப்பா தான் இருக்க போகுதுங்க. பிசினஸ் பண்றவங்களுக்கு போட்டியாளர்கள் கிட்ட இருந்து ஏகப்பட்ட கொடைச்சலும் பிரஷரும் வந்து சேரும். அதனால மைண்ட் அப்படியே பிளாக் ஆகி நிற்கும். இந்த டைம்ல போயிட்டு புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப் வைக்கலாமான்னு யோசிச்சிங்கன்னா அது வேலியில போற ஓனானை எடுத்து வேட்டியில விட்ட மாதிரி ஆகிடும். அதனால ரொம்பவே உஷாரா இருக்கணும். வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, தூங்காதே தம்பி தூங்காதேன்னு சொல்ற மாதிரி ஒரு பக்கா பிளான் போட்டு கவனமா இருந்தீங்கன்னா தான் சிக்கல்ல இருந்து தப்பிக்க முடியும். படிப்பு விஷயத்துல பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் உங்க ஃபியூச்சரை பத்தி ஒரு தெளிவான ஐடியா போட்டு படிங்க. ஏன்னா இந்த மாசம் சந்தோஷம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால கவனம் சிதற வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாகும். அதனால நீங்க தான் கொஞ்சம் இறங்கி வந்து ஒரு நல்ல இணக்கத்தை உருவாக்க போராட வேண்டியிருக்கும். லவ் மேட்டர்ல இருக்கிறவங்க இந்த மாசம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணீங்கன்னா அதுக்கு இது சரியான நேரமே கிடையாது. யாகாவாராயினும் நாகாக்கன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி உங்க பார்ட்னர் கிட்ட பேசும்போது வார்த்தையை அளந்து பேசுங்க. இல்லைன்னா சண்டை சும்மா பீக்ல ஏறிடும். பணம் காசு விஷயத்துல பார்த்தா இந்த மாசம் உங்களுக்கு காசு வந்து குவியும். ஆனா ஒரு கொடுமை என்னன்னா வந்த காசு வந்த கையோட தண்ணி மாதிரி செலவாகிடும். ஒரு பைசா கூட உங்களால சேமிக்க முடியாதுங்க. பணம் சேர்க்கிற கெப்பாசிட்டி கொஞ்சம் டல்லா இருக்கிறதுனால கையில காசு நிக்காம கவலை கொடுக்கும். ஹெல்த் மேட்டர்ல பார்த்தா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு தியானம், யோகான்னு ஏதாச்சும் ஒண்ணுல மனச வைங்க. அப்பதான் உங்க ஆரோக்கியம் தெம்பா இருக்கும். மொத்தத்துல இந்த ஜூன் மாசம் ஒரு அக்னி பரீட்சை தான். ஆனா நம்பிக்கையோட இருங்க. வாழ்க வளமுடன்.
வணக்கம் கும்பராசிக்காரங்களே. ஜூன் 2026 ராசி பலனை பார்த்தா உங்களுக்கு இந்த மாசம் சும்மா அக்னி நட்சத்திரம் மாதிரி செம்ம டஃப்பா தான் இருக்க போகுதுங்க. பிசினஸ் பண்றவங்களுக்கு போட்டியாளர்கள் கிட்ட இருந்து ஏகப்பட்ட குடைச்சலும் பிரஷரும் வந்து சேரும். அதனால மைண்ட் அப்படியே பிளாக் ஆகி நிக்கும். இந்த டைம்ல போயிட்டு புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப் வைக்கலாமான்னு யோசிச்சீங்கன்னா அது வேலியில போற ஓனானை எடுத்து வேட்டியில விட்ட மாதிரி ஆகிடும். அதனால ரொம்பவே உஷாரா இருக்கணும். வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி, தூங்காதே தம்பி தூங்காதேன்னு சொல்ற மாதிரி ஒரு பக்கா பிளான் போட்டு கவனமா இருந்தீங்கன்னா தான் சிக்கல்ல இருந்து தப்பிக்க முடியும். படிப்பு விஷயத்துல பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் உங்க ஃபியூச்சரை பத்தி ஒரு தெளிவான ஐடியா போட்டு படிங்க. ஏன்னா இந்த மாசம் சந்தோஷம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால கவனம் செதற வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாகும். அதனால நீங்க தான் கொஞ்சம் இறங்கி வந்து ஒரு நல்ல இணக்கத்தை உருவாக்க போராட வேண்டியிருக்கும். லவ் மேட்டர்ல இருக்கிறவங்க இந்த மாசம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணீங்கன்னா அதுக்கு இது சரியான நேரமே கிடையாது. யாகாவாராயினும் நாகாக்கன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி உங்க பார்ட்னர் கிட்ட பேசும்போது வார்த்தையை அளந்து பேசுங்க. இல்லனா சண்டை சும்மா பீக்ல ஏறிடும். பணம் காசு விஷயத்துல பார்த்தா இந்த மாசம் உங்களுக்கு காசு வந்து குவியும். ஆனா ஒரு கொடுமை என்னன்னா வந்த காசு வந்த கையோட தண்ணி மாதிரி செலவாகிடும். ஒரு பைசா கூட உங்களால சேமிக்க முடியாதுங்க. பணம் சேர்க்கிற கெப்பாசிட்டி கொஞ்சம் டல்லா இருக்கிறதுனால கையில காசு நிக்காம கவலை கொடுக்கும். ஹெல்த் மேட்டர்ல பார்த்தா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு தியானம் யோகான்னு ஏதாச்சும் ஒண்ணுல மனசை வைங்க. அப்பதான் உங்க ஆரோக்கியம் தெம்பா இருக்கும். மொத்தத்துல இந்த ஜூன் மாசம் ஒரு அக்னி பரீட்சை தான். ஆனா நம்பிக்கையோட இருங்க. வாழ்க வளமுடன்.